இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, ஒற்றுமையாய் வாழ அழைப்பு. இந்த ஒற்றுமையின் மேன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற ஒரு அர்த்தத்தை இறைவன் இன்று நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, இன்றைய உலகில் நிலவும் பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் மனிதர்களிடையே ஒற்றுமை இல்லாததே. பல்வேறு அடிப்படைகளை கொண்டு பிளவுபட்டு இருக்கிறோம். பலவிதமான சிந்தனைகளில், செயல்களில், எண்ணங்களில் இன்று பிளவுபட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்மில் ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால் தான் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாமல் சிதறி கிடக்கிறோம். அன்புள்ளம் கொண்டவர்கள், நாட்டின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பலவிதமான பல்வேறு சிந்தனையின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் பிளவுபட்டிருக்கிற நாம், நம்முடைய மானுட சமுதாயம் சிதைந்து கொண்டிருக்கிறது. மனிதன் இம்மண்ணில் தோன்றிய முதல் இந்த பிளவும் அவர்களோடு சேர்ந்து தோன்றிவிட்டதாக நான் எண்ணுகிறேன். முதல் பெற்றோருக்கு பிறந்த காயின் ஆபேலுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாததை தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம். அன்று தொடங்கிய ஒற்றுமையின்மை இன்றும் தொடர்கிறது. மனித ஒற்றுமை என்பது எட்டா கனியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, எனவே தான் சீடர்களை ஒன்றாக இணைத்து வைத்திருக்க இயேசு தம் சீடர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் நெருங்கும் வேளையில் அவர்களின் ஒற்றுமைக்காக ஜெபித்ததை இன்றைய நற்செய்தி அழகாக நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீ என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்னும் உலகம் நம்பும். யோவான் 17:21 இயேசு அழகாக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு வானக தந்தையை நோக்கி ஜெபித்த எல்லா ஜெபங்களும் மேலிருந்து இறைவனால் அருளப்பட்டது. ஆனால் இந்த ஒற்றுமைக்கான ஜெபத்தை தவிர காரணம் இது முழுக்க கடவுளின் ஆற்றலில் அடங்கியது அல்ல. மாறாக மனிதர்களும் இணைந்து ஒத்துழைக்க வேண்டியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் கடவுளே நேர்ல வந்து இறங்கி ஒற்றுமையா வாழுங்க அப்படின்னா, வரப்புக்கும் சின்ன சின்ன பொருட்களுக்கும் சொத்துகளுக்கும் பதவிகளுக்கும் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினைகளை உருவாகி கொண்டிருக்கிற சமுதாயமடா இது. அதை சற்று சிந்தித்துதான் வாழ்க்கையிலே நீ யோசித்து பார்த்தால் உன் வாழ்க்கை வெற்றி நடை போடும் என்றும் கவிதை நிலையாக எழுதி வைத்திருக்கிறான். ஆம், ஒரு நாடு தான் தன் தற்காப்பிற்காக பல கோடிகளை செலவழிப்பதற்கு ஒரே காரணம் மனித ஒற்றுமை இல்லாமையே. மனித ஒற்றுமை நிலவ விட்டால் மனிதர்களிடையே நம்பிக்கை மிகுந்திருக்கும். ஆகவே ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ்ந்து விடலாம். நம்மளா சார்பு ஒட்டுண்ணிகள் தாங்க. எல்லாரும் இன்னொரு சார்ந்துதான் வாழணும். ஆனா இன்னைக்கு இந்த நாட்டுல பெரிய அணு ஆயுதம் இருக்கு, அந்த நாட்டுல பெரிய அணு ஆயுதம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு மனிதனிடத்துல ஒற்றுமை இல்லை. கடவுள் எல்லாமே சமாதானமாக படைச்சிருக்கார். அதுக்கு மத்தியில ஏன் வேறுபாடுகள்? சற்று சிந்திப்போம். சிதறிய சூரிய ஒளியை பூத கண்ணாடியை வைத்து ஒன்று திரட்டி அதை ஒரு காகிதத்தை நோக்கி பாய செய்தால் அந்த காகிதம் தீப்பற்றி எரிந்துவிடும். இதுதான் இயற்கையின் ஆற்றலை ஒன்று திரட்டுவதன் விளைவு. அப்படி நாம் சிதறி கிடக்கும் மனித ஆற்றலை ஒன்று திரட்டினால் அதன் விளைவு என்ன என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் தனித்தனியே உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் விளங்குவதிட கிறிஸ்துவ ஒற்றுமையினால் சாட்சியம் பகிர்வதே இக்காலத்தின் அவசியம் என்பதை உணர்ந்து நம்மிடையே நிலவும் பிளவுகளை ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்துவதும் எளிய முயற்சியில் ஈடுபடுவோம். ஏன்னா இன்னைக்கு பல பேர் எண்ணத்துல சிதைந்து கிடக்குறேன்னா ஒன்றுபடணுங்க. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவி கிட்டே ஒற்றுமை இல்லை. பள்ளியில பிரச்சனை அப்படின்னா ஆசிரியர்களுக்கும் அதை வழிநடத்துகிறவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையான ஒரு ஒற்றுமையில், இப்படி எல்லா துறையிலும் சிதைந்து கிடக்க ஒரே காரணம் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணம் தான். எனவே இதை அறிந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற மேன்மையை கடவுள் உணர்ந்து தனது சீடர்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று ஜெபத்தை ஜெபித்தது போல நாமும் ஒற்றுமையோடு வாழ சிந்திப்போம். ஆசீர் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இன்று பல்வேறு எண்ணங்களில் சிந்தனைகள் சிதைந்து கிடக்கிற நாங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒன்றுபட்டு எல்லோரும் சமம் என்ற எண்ணத்தோடு வாழ உமது அருளையும் ஆசிரியும் எல்லோருக்கும் தந்திரிட நோக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.